அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காயினிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்று விடுதலை போருக்கு முதலில் குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழக வீரம் பற்றி பேசினால் உடனே நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். இவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்ம நாயக்கர் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் திக்கு விசய கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு 1860ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். இவர் பிப்ரவரி 2, 1790ஆம் ஆண்டு பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். இவர் அரியணை பொறுப்பை ஏற்ற சமயத்தில் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஜாக்சன் துறையினரிடம் வரி கேட்டபோது, கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் விளைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அளித்து பணிபுரிந்தாயா என்று வீர முழக்கமிட்டார். கட்டபொம்மனின் வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து மன்னர்களிடமும் பகம்பாவி அவர்கள் மனதிலும் வீரத்தை விளைத்தது. செப்டம்பர் 1, 1799ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இவர் மீது போர் தொடுத்தனர். அதில் தோல்வி ஏற்பட்டு அவர்களால் கைது செய்யப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் 19ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வீரத்தையும் தைரியத்தையும் விதைத்துள்ளார் என்றால் அது மிகையல்ல. நன்றி, வணக்கம்.